தம்பி நீ இதை நான் பேசுனதெல்லாம் விட்டுட்டு நீ அதை போய் போட்டுட்டு இருப்பேன் அதானே. நான் அது என்ன பேசுனாருன்னு கேட்கல, அது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர் வேணும்னு பேசியிருப்பாரான்னு தெரியல. ஒரு விளையாட்டாக கூட அவர் நகைச்சுவைக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனால் பல பேர் மனது காயம்பட்டிருந்தால் அதுக்கு அது தவறு தான். அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அவர் மனச்சான்றுக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே. இப்போ எவ்வளவு இதை விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தீங்க, கதற பல பெண்களை கூட்டு வன்முறை செஞ்சது. தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்கே கேள்வி இல்லை. 8 விவசாயி மேலே ஏன் குண்டாஸ் போட்டிங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இது புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும்போது அது அதீதமான செய்தியாகுது, அதிகப்படியாக செய்தியாகுது. ஏன்னா அது சொன்னாங்க, எனக்கு அது அண்ணன் என்ன பேசுனாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான். இதை கடத்தி விடுங்க, தவிர்த்து விடுங்க. இப்போ நீங்கள் சொன்னதான் சார், இப்போ வந்து நிறைய சம்பவம் வந்து தமிழகங்களுக்கும் இல்லை பல்வேறு இடங்கள் நடக்குது. ஆனால் தேசிய மகளிர் ஆணையம் அது தொடர்பாக எந்த விதமான இன்னொரு சின்ன நடிகைகள் அந்த மாதிரி வரப்போது பெரிய பிரபலங்கள். அதை புகழ்பெற்ற தம்பி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சட்டம் நீதி எல்லாமே ஒரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடித்து உன்னால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு வரும். ஆள்போர்கள் போடும் சட்டம் எல்லாம் அந்த காசுள்ள ஒரு பக்கம் பாயாதடான்னு ஒரு வரி இருக்கு தெரியுமா, அதான் உண்மை. அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லிட்டேன். சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களில் எவ்வளவு நாள் அந்த தேங்கி கிடக்கு. ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா, நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? அப்போ சமமாக இல்லை. அதனால் புகழ்பெற்றவர்கள் வரும்போது பளிச்சுன்னு அது வெளிச்சத்துக்கு வந்துடுது, உங்களுக்கு செய்தி ஆயிடுது, 4 பேர் கவனிப்பாங்கனால படத்தை பற்றி கேள்வி. தயாரிப்பாளர்கள் சங்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்ததா சொல்லியிருக்காங்க. ரஜினி கமல் பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பங்கேற்பீங்களா? சொல்ல அழைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும். அழைச்சாலும் நான் போக மாட்டேன்னு தெரியும், அதனால் அழைக்க மாட்டாங்க. இதில் நான் இந்த படம் பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கேன். அதான் நெகிழ்ந்து போகிற அளவுக்கு எடுத்துக்க. அப்படி ஒரு சின்ன பசங்க சேர்ந்து இவ்வளவு நேர்த்தியான உரையாடல். இப்போ எங்கள் அப்பா பால்மேந்திரா படம்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு உரையாடல் இருக்காது, ஒரு காட்சி இருக்காது, நகர்வு இருக்காது. அதே மாதிரி தான் எங்கள் ஐயா மகேந்திரன் படம். இப்போ அது மாதிரி தான் இது. அந்த அளவுக்கு ஒப்பிடுறேன்னா பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு காட்சியும் என் காட்சி தான். என்னடா தம்பி நீ சொல்றா, நான் சொல்றத நம்பல, சொல்றா. என் தம்பி நான் தான் ஒன்றா உட்காந்து படம் பார்த்தோம். அது நடிக்கலை படத்தில், அது பார்க்கும்போது நடிக்கலை. ரொம்ப இயல்புத்தன்மையாக புதுமுக இயக்குனர் இவ்வளவு இயல்பாக ஒவ்வொரு கலைஞர்கிட்டையும். அந்த கதாநாயகன் நடித்ததில் கேரளாவிலேருந்து புது பொண்ணை அடுத்து வந்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கு. நுண்ணுணர்வை கொண்டு வர்றது. வசனம் பேசுறது வேற, வசனம் இல்லாத காட்சிகளில் நுண்ணுணர்வை அந்த முகத்தில் வெளிப்படுத்துவது என்பது அசாத்திய ஆற்றல் வேணும். அதுக்கு நீண்ட பயிற்சி இருக்கணும். அது ரொம்ப கடினம். உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வசனத்தை பேசி நடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் அசாத்தியமானது. அதை சின்ன பசங்க நல்லா பண்ணிவிட்டாங்க. ரியோவுக்கு பெரிய படம் வந்துட்டு சொன்ன, நீ ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு கிடந்தடா, நகைச்சுவை படம்லாம், இதுதான் நீ நடித்ததுலேயே உருப்படியான படம், அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிடுன்னு சொன்னேன். நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்கள் எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதிராஜா அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன், நாடு கைதானேன், ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்காரு. இதுக்கு பாரதிராஜா அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ அண்ணன் மன்சூர் அலிகானா எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டார். அவர் ஒரு இன உணர்வு மிக்க ஒரு தமிழாங்க. அவரை எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் இதை வந்து இதில் போய் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசுனாருன்னே நான் கேட்டேன்னா சரி இதில் என்னையா பேசியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார். அவர் இயற்கையிலே வேடிக்கையாக பேசுகிறவர்.
நகைச்சுவையாக பேசுகிறவர். அதனால அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறது தான் எனக்கு தோணுது. அவர் பக்க நாயகத்தை நடிகர் சங்கம் கேட்கணும்னா அவருடைய கவலையா இருக்கு. யார் பக்கம் இருக்கிறத கேட்டிருக்கு? சக நடிகர்கள் படங்கள் வெளிவிட விடாமல் தடுக்க விடாமல் திரையரங்கு கிடைக்காத போதெல்லாம் அது பேசியிருக்கா சொல்லுங்கள். விஜய்க்கு பிரச்சனை வரும்போது பேசியிருக்கா? விஜய் விட சிறந்த நடிகர் வேணுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை எதாவது பேசியிருக்கா? நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா தமிழ்நாட்டில்? கர்நாடகா போல், ஆந்திரா போல், இல்லை கேரளா போல், கேரளாவில் அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி உறுதியாக இருக்கா? வேணும்னா பேசும். இவ்வளோ நாள் ஏங்குச்சா இல்லையானே தெரியல. இப்போ ஐயா கலைஞருக்கு பாராட்டு விழான்னு வெளியில் தெரியுது. 4 இடத்துல அழைப்புதல் கொடுக்கும்போது செய்து ஒரு நடிகர் சங்கம் இருக்கு போல் இருக்குன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தில் எப்படி அணுகியிருக்காங்க? மகளிர் ஆணையம் அந்த மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணர்வு செஞ்சு எரித்து கொலை பண்ணும்போது தலையிடுச்சா? பல ஆயிரம் பேர் மணிப்பூரில் கொல்லப்பட்ட போது எரிச்சு வச்சா. 8 வயது பாப்பா ஆஷிபாவை அந்த பச்சிலங்கு பெண்ணை சிறுமியை வன்புணர்வு செஞ்சு 1 வாரம் வச்சு அடித்து கைகாலை உடைச்சி 22 பேர் வன்புணர்வு செஞ்சு கொன்று தூக்கி போட்ட போது ஏதாவது பேச்சா? மகளிர்னு ஒன்று ஆணை இருக்கா? உயிர்ப்படம் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை வன்புணர்வு கொலைகள் இருக்குது? அதுக்கெல்லாம் பேசியிருக்கா? சொல்லுங்கள் தம்பி, பேசியிருக்கா? இதில் மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்னவா சார்? இவரோட விஷயத்தில் தெரியல.